வெல்கம் டு யாழினி சமையல். இன்றைக்கி நம்ம சேனலில் இன்ஸ்டண்ட்டான உளுந்த முறுக்கு ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இந்த முறுக்கை ப்ரிப்பேர் பண்ணுறது ரொம்ப ஈஸி. வித்தின் 45 மினிட்ஸில் இன்ஸ்டண்ட்டாக ப்ரிப்பேர் பண்ணிடலாம். ரொம்ப டேஸ்ட்டாக சூப்பராக கிறிஸ்பாக இருக்கும். இப்போ இந்த ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். உளுந்த முறுக்கு செய்யறதுக்கு 400 கிராம் அளவுக்கு பச்சரிசி மாவு எடுத்திருக்கேன். இந்த பச்சரிசி மாவு நாங்களே அரைச்சது தான். பச்சரிசியை 2-3 டைம் நல்லா தண்ணியில் கழுவிட்டு அரை மணி நேரம் ஊற வைக்கணும். நல்லா ஊறினதுக்கு பிறகு வெயிலில் நல்லா காய வைக்கணும். பச்சரிசி ஒரு 2 to 3 ஹார்ஸ் பக்கம் நல்ல வெயிலில் காயணும். இதெல்லாம் சம்மர்லேயே ரெடி பண்ணிக்குவோம் வருஷத்துக்கே. ஸோ நல்லா காஞ்ச பிறகு மில்லை கொடுத்து மாவை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுவோம். ஸோ அந்த மாதிரி தான் பச்சரிசி மாவு ப்ரிப்பேர் பண்ணுவோம். இப்போ அந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ண பச்சரிசி மாவு தான் 400 கிராம் எடுத்திருக்கேன். 400 கிராம் மாவுக்கு 100 கிராம் உளுத்தம் பருப்பு எடுத்திருக்கேன். இது 4:1 ரேஷியோவில் எடுக்கணும். ஃபர்ஸ்ட் இந்த உளுத்தம் பருப்பை நல்லா 4 தடவை நல்லா கழுவி எடுக்கணும். அப்போ தான் உளுந்தோட வாசம் இருக்காது. 4 டைம் நல்லா கழுவிட்டு அதுக்கு பிறகு இதை குக்கரில் ஆட் பண்ணி வேக வைக்கணும். அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போது உளுத்தம் பருப்பை 4 தடவை நல்லா கழுவியாச்சு. எப்பயுமே உளுத்தம் பருப்பை நல்லா கழுவுனா நல்லா உளுந்து வெள்ளையாக வரும். அதோட உளுந்தோட வாசனையும் கம்மியாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி 4 தடவை நல்லா தேய்ச்சி கழுவியாச்சு. இப்போ அதை குக்கரில் வச்சு வேக வைக்கலாம். இப்போது குக்கரில் வச்சு வேக வைக்கிறதுக்கு உள்ள குக்கர் ஸ்டாண்ட் வச்சுருக்கேன். தண்ணி ஊற்றிருக்கேன். இப்போ அதில் உளுந்து ஆட் பண்ணியிருக்க பாத்திரத்தை வச்சாச்சு. உளுந்து வேக வைக்கிறதுக்கு 1 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணுறேன். இப்போது பிளேட் போட்டு மூடியாச்சு. குக்கரை மூடி வச்சிடலாம். உளுத்தம் பருப்பை 2 விசில் வச்சு வேக வைக்கலாம். வேக வச்சு எடுத்துட்டு காமிக்கிறேன். இப்போது உளுத்தம் பருப்பை நல்லா வேக வச்சு எடுத்தாச்சு. நல்லா குக்காயிருக்கு பாருங்க. இப்போது இந்த வேக வச்சு எடுத்த உளுத்தம் பருப்பை நம்ம நல்லா மாவாக அரைச்சி எடுக்கணும். ஸோ நீங்கள் கிரைண்டர் யூஸ் பண்ணி அரைக்கிறதுனா அரைச்சிக்கலாம். நான் இன்றைக்கி ட்ரெடிஷ்னல் மெத்தடில் ஆட்டுக்கல் யூஸ் பண்ணி தான் அரைக்க போகிறேன். அதோட மிக்சியில் ஆட் பண்ணி அரைச்சிங்கன்னா மாவு ஹீட் ஆயிரும். ஸோ அந்த மாதிரி பண்ண வேண்டாம். வேக வச்ச உளுத்தம் பருப்பை ஆட் பண்ணியாச்சு. ஆட் பண்ணால் 1 டம்ளர் தண்ணி கரெக்டாக இருக்குது. தண்ணி எதுவும் எக்ஸ்ட்ரா இல்லை பாருங்கள். நல்லா ட்ரையாக வந்திருக்கு. அதே மாதிரி நல்லா சாஃப்டாக வெந்தும் வந்திருக்கு. இப்போ இதை நல்லா நைஸாக மாவாக அரைச்சிடலாம். இப்போது உளுந்து மாவை நல்லா நைஸாக அரைச்சாச்சு. உளுந்து மாவை நல்லா வெண்ணெய் மாதிரி வந்திருக்கு பாருங்கள். வேக வச்சு அரைச்சாதான் இந்த மாதிரி டெக்ஸ்டர் கிடைக்கும். முறுக்கு செய்யறதுக்கு இந்த மாதிரி வேக வச்சு அரைச்சா சூப்பராக இருக்கும். அதோட மிக்சர் ஜாரில் அரைச்சிங்கன்னா ஹீட் ஆகும்போது இந்த மாதிரி நல்லா நைஸாக வராது. கிரைண்டரை விட மேக்ஸிமம் ஆட்டுக்கல்ல அரைச்சிங்கன்னா இந்த மாதிரி நல்லா நைஸாக வரும். அதுவும் மாவு சூடாகாமே இருக்கும். இப்போது அரைச்ச உளுந்து மாவை ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு. 1/4 டீஸ்பூன் சீரகம் எடுத்திருக்கேன். சீரகத்தை இந்த மாவில் ஆட் பண்ணிடலாம். அடுத்ததாக 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கருப்பு எள் எடுத்திருக்கேன். இதையும் மாவில் ஆட் பண்ணிடலாம். அடுத்ததாக 1/4 டீஸ்பூன் அளவுக்கு குக்கிங் சோடா எடுத்திருக்கேன். இந்த முறுக்குக்கு தேவையான அளவு உப்பு எடுத்திருக்கேன். இது ரெண்டையுமே நேரடியாக மாவில் ஆட் பண்ணால் ஈவனாக மிக்ஸ் ஆகாது. ஸோ இது ரெண்டையுமே தண்ணியில் கரைச்சிட்டு அதுக்கு பிறகு ஆட் பண்ணலாம். உப்பு குக்கிங் சோடா ரெண்டையுமே ஆட் பண்ணியாச்சு. கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி நல்லா கரைச்சிக்கலாம். இப்போது இந்த கரைச்ச உப்பு அதில் ஆட் பண்ணிடலாம். அடுத்ததாக 40 கிராம் அளவுக்கு பட்டர் எடுத்திருக்கேன். 400 கிராம் மாவுக்கு 40 கிராம் பட்டர் எடுத்திருக்கேன். அளவு இதுதான். இப்போது இந்த முறுக்குக்கு தேவையான எல்லா இன்க்ரீடியன்ஸையும் ஆட் பண்ணியாச்சு.
இப்போது எடுத்து வச்சிருக்க 400 கிராம் அரிசி மாவை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போது இந்த உளுந்து மாவையும் வெண்ணெயும் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இதில் அரிசி மாவை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போது மாவை பிசைஞ்சு முடிச்சாச்சு. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து கரெக்டான கன்சிஸ்டன்சி வர அளவுக்கு பிசைஞ்சிக்குங்க. ஒரேடியாக தண்ணி ஊற்றிட்டிங்கன்னா மாவு ரொம்ப குழஞ்சி போயிடும். மாவு கரெக்டான கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். லைட்டாக கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளிச்சிட்டு கரெக்டான கன்சிஸ்டன்சிக்கு பிசைஞ்சு எடுத்துக்குங்க. மாவோட கன்சிஸ்டன்சி நல்லா சாஃப்டாக இருக்கணும். இந்த அளவுக்கு சாஃப்டாக வர அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணி பிசைஞ்சிக்குங்க. இப்போது முறுக்கு பிழியறதுக்கு முறுக்கு பிடி எடுத்திருக்கேன். இதில் உள்ளே நெய்யில் கிரீஸ் பண்ணியிருக்கேன். உளுந்த முறுக்கு செய்கிறதுக்கு இந்த மாதிரி ரவுண்டாக இருக்க அச்சு இருக்கிறதா எடுத்துக்குங்க. இப்போ அதில் ஒரு உலக்களவுக்கு மாவு எடுத்திருக்கேன், அதை ஆட் பண்ணிடலாம். இப்போது அரிக்கரண்டியில் முறுக்கை பிழிஞ்சிடலாம். இப்போது இன்னொரு முறுக்கு பிழிஞ்சு காமிக்கிறேன். ஒரு வாணலியில் முறுக்கு பொரிக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போது ஆயில் நல்லா ஹீட்டாக இருக்கு. இதில் முறுக்கு ஆட் பண்ணிடலாம். இப்போது முறுக்கை ஆயில் ஆட் பண்ணியாச்சு. ஸ்டவ்வை மீடியம் ஹீட்டில் வச்சு குக் பண்ணிக்கோங்க. முறுக்கு ஒரு சைடு குக் ஆன பிறகு திருப்பி விட்டு குக் பண்ணிக்கோங்க. இப்போது முறுக்கு நல்லா குக் ஆயிடுச்சு. இதை ஆயிலிருந்து இந்த மாதிரி ட்ரைன் பண்ணி எடுத்துருங்க. உளுந்த முறுக்கு சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். நல்லா பியோர் ஒயிட் கலரில் வந்திருக்கு. அதோட எப்பயுமே முறுக்கு ஆயிலிருந்து எடுத்த உடனே கொஞ்சம் சாஃப்டாக தான் இருக்கும். 5 மினிட்ஸ் ஆறின பிறகு தான் நல்லா கிறிஸ்பாக வரும். இப்போது இன்னொரு முறுக்கும் குக் ஆகிருச்சு. ஒரு முறுக்கு குக் ஆகிறதுக்கு 2 மினிட்ஸ்க்கு மேலே ஆகாது. கரெக்டாக 2 மினிட்ஸ் தான் எடுத்துக்கும். ரொம்ப நேரம் ஆயிலே விட்டுட்டிங்கன்னா முறுக்கு ரொம்ப கலர் சேஞ்ச் ஆயிரும், டார்க் ஆகிரும். ஸோ இந்த மாதிரி லைட் கலரில் இருக்கும் போது எடுத்துருங்க. இதே மாதிரி எல்லா முறுக்கையும் குக் பண்ணி எடுத்துடலாம். டேஸ்டான உளுந்த முறுக்கு ரெடி ஆயிடுச்சு. இது நல்லா பர்ஃபெக்டாக கிறிஸ்பாக வந்திருக்கு. உளுந்த முறுக்கு செய்கிறதுக்கு நிறைய மெத்தட் இருக்குது. ஸோ இந்த மெத்தட் வேக வச்சு செய்கிறது. இது ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். புதுசாக செய்கிறவங்களுக்கு கூட இந்த முறுக்கு பர்ஃபெக்டாக வரும். அதோட ஆல்ரெடி இன்னொரு மெத்தடில் உளுந்த முறுக்கு செய்கிற வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோவோட லிங்க்கை கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன். தேவைப்படுறவங்க செக் பண்ணிக்கோங்க. இந்த முறுக்கை எல்லாருமே கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பர்ஃபெக்டாக வரும். இன்ஸ்டண்ட்டான உளுந்த முறுக்கு எப்படி செய்யறதுன்னு பார்த்தாச்சு. இந்த ரெசிபியை நீங்கள் எல்லாருமே உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா தம்ஸ் அப் கொடுங்க, ஷேர் பண்ணுங்கள். என்னோட யாழினி சமையல் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
அதோட அதுக்கு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஹாவ் அ நைஸ் டே.